யோசிச்சு பாருங்க. மெரிட்ல உங்களுக்கு பழக்கமில்லாத ஒரு பாதையில தனியா போயிட்டு இருக்கீங்க. உங்க இலக்கு ரொம்ப தூரத்துல இருக்கு. ஆனா அங்க எப்படி போறதுன்னு ஒரு சின்ன க்ளூ கூட இல்ல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்ன பண்ணுவீங்க? நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில எப்பவாவது இந்த கேள்வி வந்திருக்கும் இல்லையா? இதுக்கான ஒரு ஆழமான பதில தான் ஒரு சூப்பரான கதை மூலியமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 1000 மைல் பயணம் கூட ஒரே ஒரு அடியில தான் தொடங்குதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. சரி, அடிய வச்சாச்சு. ஆனா அடுத்த அடி எங்க வைக்கிறதுன்னே தெரியலனா என்ன ஆகும்? இந்த கேள்விக்கு ஒரு பழங்கால தமிழ் உவமை கதை ஒரு ஆச்சரியமான வழிய காட்டுது. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இந்த கதை நடக்கிற காலம் கரண்ட்லாம் வர்றதுக்கு பல 100 வருஷத்துக்கு முன்னாடி. ஒருத்தர் நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு ரொம்ப களைச்சு போய் ஒரு இருண்ட காட்டுப்பாதை வழியா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கார். சுத்தி முத்தி கும்மிருட்டு. அவருக்கு மனசுக்குள்ள லேசா ஒரு பயம். அடுத்த அடி எடுத்து வச்சா என்ன ஆகும்? எங்கேயாவது பள்ளத்துல விழுந்துருவோமோ இல்ல பாறையில இடிச்சுக்குவோமோ? எதுவுமே தெரியல. சுத்தி என்ன இருக்குன்னே புரியாம அப்படியே நின்னுட்டாரு. இனிமே ஒரு அடி கூட நகர முடியாது, எல்லாம் முடிஞ்சுதுன்னு அவர் விரக்தியோட நின்னப்போ தூரத்துல ஒரு சின்னதா ஒரு ஒளி தெரிஞ்சது. அதுதான் இந்த கதையோட ஒரு முக்கியமான திருப்புமுனை. அந்த வெளிச்சத்தை பார்த்ததும்தான் அவருக்கு அப்பாடான உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த கும்மிருட்டுக்கு நடுவுல அந்த சின்ன சத்திரமும் அங்கிருந்த பெரியவரும் ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி தெரிஞ்சாங்க. அட்லீஸ்ட் அந்த விளக்கு வெளிச்சத்துல அடுத்த 10 அடி தூரத்துக்கு பாத தெளிவா தெரிஞ்சது. நம்மால் ரொம்ப சோர்வா இருக்கிறத பார்த்து அந்த பெரியவர் மனசு இறங்கி கையில ஒரு விளக்க கொடுக்கறாரு. பாக்குறதுக்கு இது ஒரு சின்ன உதவி மாதிரி தெரியலாம். ஆனா இதுதான் நம்மால் மனசுல ஒரு பெரிய குழப்பத்தையே உண்டாக்குது. இப்போதான் நம்ம கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம். ஒரு பக்கம் லாஜிக், இன்னொரு பக்கம் சிம்பிளான ஞானம். இது ரெண்டும் மோதுனா என்ன ஆகும்? வாங்க பார்க்கலாம். அவர் கேட்டது ரொம்ப நியாயமான கேள்விதானே. வீடு இருக்கிறது 2 மைல் தூரத்துல, ஆனா கையில இருக்கிற விளக்கு காட்டுறதோ வெறும் 10 அடி தூரம்தான். இத வச்சுக்கிட்டு எப்படி அவ்வளோ தூரம் போறதுன்னு அவரு கவலைப்படுறாரு. உண்மையை சொல்லுங்க, நாம அந்த இடத்துல இருந்தாலும் இதைத்தானே யோசிச்சிருப்போம். பாருங்க, அவரோட கவலைய நம்மால நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. ஒரு பக்கம் 2 மைல் தூரம் போகணும், இன்னொரு பக்கம் கையில இருக்கிற கருவி வெறும் 10 அடி வெளிச்சம் தர ஒரு சின்ன விளக்கு. இந்த பெரிய கேப், இந்த மிஸ்மேட்ச் தான் நம்ம வாழ்க்கையிலயும் பல கவலைகளுக்கும் காரணமா இருக்கு. அந்த பயணி கேட்ட லாஜிக்கலான கேள்விக்கு இப்போ அந்த பெரியவர் ஒரு பதில் சொல்றாரு. அந்த ஒரு பதில் நம்ம ஆளோட பார்வையே மொத்தமா மாத்திருது. இதுல இருக்கிற ஞானம் ரொம்ப ஆழமானது, ஆனா ரொம்ப சிம்பிள். அவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப தூரத்தை பத்தி யோசிச்சு மண்டைய போட்டு குழப்பிக்காத. உன் கண்ணுக்கு இப்போ தெரியற அந்த 10 அடியில மட்டும் கவனம் வை. தைரியமா அடி எடுத்து வை. இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, அந்த விளக்கு சின்னதா இருந்தாலும் அது அவரோடையே சேர்ந்து நகரும். அவர் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் அடுத்த 10 அடி பாதை அவருக்கு தெளிவா தெரியும். ஆக முழு வழியையும் ஒரே தடவைல பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை ஒரு காட்டுப்பாதைய பத்தி மட்டும் இல்ல. இந்த விளக்கு, இந்த இருட்டு எல்லாமே நம்ம வாழ்க்கையோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். அது எப்படின்னு பாப்போம். இந்த கதையோட மையக்கருத்தை ஞான புரிதல்னு சொல்லலாம். அதாவது ஒரு தெளிவான புரிதல். அந்த கதையில விளக்கு எப்படி வெளியில வழிகாட்டுச்சோ அதே மாதிரி இந்த ஞானம் நமக்குள்ள இருந்து நமக்கு வழிகாட்டும். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒரு டார்ச் லைட் மாதிரி. ஒரு புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய எக்ஸாம்க்கு படிக்கிறதா இருக்கலாம், இல்ல வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவெடுக்கிறதா இருக்கலாம். எல்லா நேரத்திலயும் முழு பாதையும் நமக்கு தெரியாது. எப்படிடா இதெல்லாம் முடிக்க போறோம்னு ஒரு பயம் வரும்ல, அந்த பயத்துல இருந்து வெளியே வரதுக்கு ஒரு சிம்பிளான வழியை தான் இந்த கதை சொல்லுது. அப்போ இந்த ஞானத்தை நம்ம வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றது? ரொம்ப சிம்பிள். முதல்ல மொத்த ஜேர்னியும் மறந்துடுங்க. இப்போ அடுத்ததா செய்ய வேண்டிய ஒரே ஒரு சின்ன விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரெண்டாவது, அந்த ப்ராசஸ நம்புங்க. நீங்க அடிய வச்சா போதும், அடுத்த அடிக்கு வழி தானா தெரியும். அந்த பாதை அதுவாவே உங்களுக்கு வெளிப்படும். சரி, இந்த பகுதியோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கை பயணத்துல நீங்க அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு வெளிச்சம் காட்டுற அந்த 10 அடி எது? அது ஒரு ஃபோன் கால் பண்றதா இருக்கலாம், ஒரு புத்தகத்துல முதல் பக்கத்தை படிக்கிறதா இருக்கலாம், இல்ல ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போறதா கூட இருக்கலாம். அது எதுவா வேணா இருக்கலாம். ஆனா அதை கண்டுபிடிங்க. நம்பிக்கையோட அந்த முதல் அடியை எடுத்து வைங்க.